ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ இது வந்து எல்லாருமே என்கிட்ட கேட்குற கொஸ்டின் தான், ப்ரோ ஐஃபோன் வாங்கினா பேட்டரி லைஃப் எப்படி ப்ரோ இருக்கும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றத நிறைய பேர் கேட்குறீங்க. புதுசாக ஐஃபோன் வாங்குறவங்களும் சரி, இல்லை புது ஐஃபோன் வாங்கினதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ப்ரோ இந்த மாதிரி பேட்டரி நிற்கவே மாட்டேங்குது ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது, உண்மையிலே ஐஃபோன்னாலே இப்படி தானே, இல்லை என் ஃபோனில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படின்ற காமனான டவுட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நான் இப்போவும் சொல்லிடுறேன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் ஐஃபோன் வீடியோ போடாமல் நீ பீத்துற ஐஃபோன் வச்சுருந்தா பெரிய வேணா நீ அப்படின்னு கேட்குறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஐஃபோனுன்றது என்னோடய தேவைக்காண்டி வாங்கியிருக்கேன். பட் எனக்கு பர்சனலாக எப்பயுமே ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான் பிடிக்கும். ஓகேவா, அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே நண்பா, இப்போ ஐஃபோன் 13 நான் முன்னாடி யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐஃபோன் 12, ஐஃபோன் லெவலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் யூஸ் பண்ணி அவங்களோட ஃபீட்பேக்கையும் நான் கேட்டிருக்கேன். இப்போ ஐஃபோன் 13 ப்ரோ யூஸ் பண்ணுறேன். ஒரு நார்மல் யூசேஜ் பண்ணும்போது, நார்மல் யூசேஜ் எந்த மாதிரி அப்படின்னா, சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூபு, அதுக்கப்புறம் இந்த டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரு அந்த மாதிரி பார்க்குறீங்க, சும்மா கேண்டி கிரஷ் சாகா அந்த மாதிரி கேமிங் விளாட்றீங்க. அந்த மாதிரி சமயத்தில் ஃபோனோட பேட்டரி லைஃப் ஒரு நாள் என்ன 1.5 நாள் கூட தாங்கும். அதே இது நீங்கள் அவுட்டோரில் போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் கண்டினியூஸாக வீடியோ எடுத்தாலே உங்களுக்கு 5% மேலே பேட்டரி குறையும், வேகமாக குறையும். அதுவும் HDR வீடியோ 4Kல எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோன் ஹீட் ஆகிட்டே பார்த்தீங்கன்னா பேட்டரி வேகமாக குறையும். இப்போ நான் வந்து இந்த ஃபோனை 100% சார்ஜ் போட்டு ஒரு 10 மணிக்கிட்ட வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். இது ரியல் டைமில் நடக்கிற விஷயத்தை நான் கூட சொல்கிறேன். நான் வந்து இந்த ஃபுட் பிளாகிங் சேனலில் சாட்டர்டே சண்டே தான் மோஸ்ட்லி வீடியோ எடுப்பேன். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா இதில் தான் vlog எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 10 மணிக்கு ஃபோனை வந்து 100% சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, ஒரு ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னா மினிமம் 3 மணி நேரம் டைம் எடுக்கும். 3 மணி நேரத்தில் நான் ஃபுட்டேஜ் எவ்வளோ எடுப்பேன்னா, மினிமம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் ஃபுட்டேஜ் எடுத்து தான் அதை நான் எடிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி 40 நிமிஷம் ஃபுட்டேஜை இந்த ஐஃபோனில் வீடியோ எடுக்கும் போது ஒரு 3 மணி நேரம், ஏன்னா கடைக்குள்ளே 10 மணிக்கு உள்ளே போகிறேன் அப்படின்னா வெளியே வர 1 மணி ஆயிரும். அந்த 3 மணி நேரத்தில் 40 நிமிஷம் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது பேட்டரி லைஃப் எவ்வளோ இருக்குது தெரியுமா? ஒரு 45% இருக்கும். திருப்பி நான் ஏதாச்சும் வர வழியில், அதுவும் சன்லைட் அதிகமாக இருக்கும், ஏதாவது ஜூஸ் கடையில் நின்று வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றப்ப ஒரு 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் எடுப்பேன். அப்படின்றப்ப பேட்ரி ஒரு 15% பேட்டரி சேவர் மோடு போகிற மாதிரி இருக்கும். ஒரு கேமராவை ஹெவியாக ஒரு 1 ஹவர் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து தாங்கவே தாங்காது, சல்லுன்னு குறைஞ்சிரும். இல்லைங்க, நான் வந்து உங்களை மாதிரி வீடியோ எடுக்கலாம் ரேராக தான் எடுப்பேன், வெளியே போனால் ஃபோட்டோஸ் எடுப்பேன், வீடியோஸ் எடுப்பேன் அப்படின்னா உங்களுக்கு அரை நாள் பார்த்தீங்கன்னா கேரண்டியாக சொல்லலாம். காலையில் 10 மணிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா திருப்பி சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணிக்கு திருப்பி ஃபோனை டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும், நார்மல் கேஷுவல் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி யூசேஜுக்கு. அதே இது நீங்கள் கேம் விளாட்றீங்க அப்படின்னா சல்லுன்னு குறைவாப்பில். நான் இப்போ பப்ஜி பேட்டில் கிரவுண்டு திருப்பி இந்தியாவில் லான்ச் பண்ணாங்களே, ஒரு ஆர்வக்குள்ளாரில் ஏற்றி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ணும்போது விளாடுவோன்னு சொல்லி ஒரு மேட்ச்சை போட்டோம். அப்போ வந்து 70% 68% பேட்டரி இருந்துச்சு. ஒன் மேட்ச் பப்ஜியில் உங்களுக்கே தெரியும், திட்ட ஒரு 35 நிமிஷம் கிட்ட போகும். அப்படி 35 நிமிஷம் கிட்ட போனப்போ 69 இருந்த பேட்ரி திட்ட ஒரு 20% குறைஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இத்தனைக்கு என் ஃபோனோட பேட்ரி ஹெல்த்து பார்த்திங்கன்னா 96 இருக்குது. 96ல் இருக்கும் போது கேம் அதிகமாக 40 நிமிஷம் கிட்ட விளாடும் போது உங்களுக்கு 15% கிட்ட குறையுது, ஃபோன் ஹீட்டும் ஆச்சு. இதே இது நான் இன்டோரில் இந்த மாதிரி ஃபேனை அமுத்தி போட்டு சார்ஜ் போடுறேன்னு வச்சுக்கோங்க, அப்போயும் ஃபோன் ஹீட் ஆகும். 80%லேயே பார்த்தீங்கன்னா நின்றோம், ஃபோன் வந்து சார்ஜ் ஓவர் ஹீட் ஆகிடுச்சு, நாங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஃபோன் கூல் ஆனோடனே திருப்பி சார்ஜ் ஏறும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டிமேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் சந்திப்பீங்க. ஸோ இன்னுமே ஐஃபோன் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா கேமரா, கேமிங் இந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணும் போது ஸோ பேட்டரி லைஃப் பக்காவாக இருக்காது. இது வந்து இத்தனைக்கு ப்ரோ வேறு. நீங்கள் நார்மல் 13 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் அப்போல்லாம் கேமே விளாண்டதில்லை, கேமரா மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு தெரியும், ஓகே காலையில் எடுத்துகிட்டு போனோன்னா 2 சூடு தான், திருப்பி சாயங்காலம் வந்து ஃபோனை சார்ஜ் போட்டு நான் லைட்டாக தூங்கிட்டு டீயை குடிச்சிட்டு திருப்பி ஃபோனை எடுக்கும்போது ஒரு 85% 90% பேட்டரி சார்ஜ் இருக்கும். அப்புறம் திருப்பி நைட்டு வந்து வீடியோ எடுக்க தூக்கிட்டு போவேன் ஃபோனை, இந்த மாதிரி தான். பட் இதே இது இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் நான் நாளைக்கு திங்கக்கிழமையாக ஆஃபீஸுக்கும் எடுத்துகிட்டு போவேன், என்னோடய ஆண்ட்ராய்ட் ஃபோனையும் எடுத்துகிட்டு போவேன். அப்படின்றப்ப ஆஃபீஸில் இதில் தான் ப்ரைமரி நம்பர் கொடுத்துருப்பேன், ஆஃபீஸ் கால் பேசுகிறது, மெயில் செக் பண்ணுறது, திருப்பி பிரேக் டயத்தில் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது. அப்போ வந்து நான் காலையில் 9:45 கிட்ட ஃபோனை சார்ஜ்லேருந்து எடுத்து போய் ஒரு 90% 93% ஃபோனை எடுத்துகிட்டு போவேன். திருப்பி நான் நைட்டு இந்த மாதிரி 9 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது ஃபோனோட பேட்டரி லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு 40% 45% இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேஷுவல் யூஸருக்கு ஆஃபீஸ் கொண்டு போவேன், நான் பெரிய லெவலில் கேமும் விளாட மாட்டேன், ஃபோட்டோஸ் அப்பப்போ எடுப்பேன் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக ஒரு நாள் தாங்கும். கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அங்கிட்டு போகிறப்ப எடுப்பேன், நான் ரொம்ப ஃபோன் நோண்டிக்கிட்டே இருப்பேன்னா அரை நாள் தாங்கும். ஹெவி யூஸருக்கு நான் சொன்ன மாதிரி தான்
நீங்கள் உங்கள் டைம் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபோனை சார்ஜ் போடுறதையும் போடாது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா பேட்டரி ஹெல்த் வந்து வேகமாக ட்ரைன் ஆகும். இப்போ நான் இந்த ஃபோனை எடுத்துக்கிட்டால் ஒரு 6 மாதம் கம்ப்ளீட் ஆகுது. 100% தான் இருந்தேன். இப்போ வந்து 95 96 இருக்குது, 4% குறைஞ்சிருக்கு. நான் மேக்ஸிமம் மண்டே டு ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் சார்ஜ் போடுறதோட விட்டுருவேன். இந்த சாட்டர்டே சண்டே மட்டும்தான் 2 தடவை சார்ஜ் போடுவேன். காலையில் ஒருக்கு போடுவேன், திருப்பி சாயங்காலம் ஒருக்கு போடுவேன். ஸோ இந்த சைக்கிள் இருக்குது. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இதே ஃபோனையே ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க. அவங்க கேம்லாம் விளாடுவாங்க. அதனால் ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை சார்ஜ் போகிறவனுக்குலாம் இது ஃபோனோட பேட்டரி பர்சன்ட் 89 85 இருக்குது. அதே 6 மாதம் டைம் பீரியடில். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் ஹெவியாக யூஸ் பண்ண பேட்டரி வேகமாக ட்ரைன் ஆகும். இது வந்து காமனான ஒரு விஷயந்தான். சரி, நீங்கள் ஒரு புதுசாக ஐஃபோன் வாங்கிட்டு வேகமாக ட்ரைன் ஆகுது, சார்ஜரும் சூடாகுது அப்படின்னா இதோட நேச்சரே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஆஃபீஸில் நான் சில நேரம் சார்ஜ் போட்டிருக்கேன். எமர்ஜென்சிட்டு காலையில் சார்ஜ் போட மறந்துட்டு வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் ப்ளக் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது ஆஃபீஸ் வந்து ஏசி போட்டிருப்பாங்க. ஏசி ரூம் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும் போது ஃபோன் ஹீட் ஆகாது. அப்படின்றப்ப 0 to 100 பார்த்திங்கன்னா வேகமாக சார்ஜ் ஏறிடும். வீட்டுக்குள்ளே இருக்கும் போது உங்களுக்கே தெரியும் இப்போ வெயில் எந்த மாதிரி பொழந்து கட்டி அடிக்குது. அந்த மாதிரி சமயத்தில் ஃபோன் ஹீட் ஆயிரும். ஹீட் ஆனதுனால சார்ஜ் ஹோல்ட் ஆயிரும். அதனால ஸ்லோவாக சார்ஜ் ஏறும். ஸோ இந்த மாதிரி டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சரை பொறுத்துமே பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறுறதும் இறங்குறதும் வித்தியாசப்படும். அதனால தான் நான் சொல்கிறேன், அவுட்டோரில் ஃபோனை யூஸ் பண்ணும்போது வேகமாக குறையும், இன்டோரில் ஹெவி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் மாட்ரேட்டில் வித்தியாசங்கள் தெரியும். ஓகே நண்பா, ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஐஃபோனோட பேட்டரி நிலவரம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது சூப்பரான ஒரு சந்திக்கிறேன். அது நன்றி, வணக்கம், பை.